அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் பாவலர் க. சண்முக சிதம்பரம் அவர்கள், கரூர் மாவட்டத்திலிருந்து. நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திருக்குறளுக்கு திருக்குறள் தேனமிழ்து என்னும் பாடல் உரைநூல் எழுதியிருக்கிறார். மூதுரை, நல்வழி ஆகிய நூல்களுக்கு அறுசீர் மண்டிலத்தில் பாடலாக உரை எழுதியுள்ளவர். திருச்சி வானொலியில் சான்றோர் சிந்தனை நிகழ்வில் கருத்துக்களை வழங்கி வருகிறார். இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கிறார். இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. மூத்த தமிழை முதன்மையாக்கு, மாற்று மொழியை மகிழ்ந்து போற்று. எவ்வளவு அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. பாரதியே சொல்லியிருக்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு. எப்போவுமே அடுத்த மொழி நமக்கு ஒரு எதிரி கிடையாது. இப்போது தமிழ் மட்டுமே கற்றுக்கிறத விட தமிழையும் தாண்டி மற்ற மொழிகளை கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்முடைய தாய்மொழியின் அருமையும் பெருமையும் புரியும். அப்படி புரிஞ்சிட்டு நம்ம மொழியை முதன்மையாக வைங்கிறாங்க பாருங்க நம்ம கவிஞர். முதன்மையாக்குங்கிறாரு. முதலிடத்தில் உன் தாய்மொழியை வை. அடுத்தது ஒரு தொடர்பு மொழியாக நீ எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கோ, அதை நீ மகிழ்ந்து போற்று அப்படின்னு அழகாக சொல்கிறார். கவிஞருக்கு வாழ்த்துகள். நன்றி.